இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கேரளாவில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. மொத்தம் 140 தொகுதிகள் உள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான ஆளும் LDF மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான UDF இடையே கடும் போட்டி நிலவுகிறது. சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கியும் கணிசமாக உயர்ந்துள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் மாநிலத்தில் பாரதிய ஜனதாவும் முக்கிய அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேசிய அளவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இண்டி கூட்டணி என்ற பெயரில் ஒரே அணியாக செயல்பட்டாலும் கேரள அரசியலில் இரு கட்சிகளும் எதிரும் புதிருமாக செயல்படுகின்றன. இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியை பிடித்து ஒன்றுக்கொன்று கடும் போட்டியாளராகவே திகழ்கின்றன. இந்நிலையில் கேரள மாநில சட்டசபை தேர்தல் குறித்து மாநில முன்னாள் DGPயும் சமூக அரசியல் ஆய்வாளருமான சென்குமார் கூறியதாவது: கேரளாவில் தற்போதைய நிலவரப்படி ஆளும் LDF கூட்டணி ஆட்சியை தக்க வைப்பது கடினமானது. அந்த கூட்டணிக்கு 55 இடங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் தற்போது எதிர்க்கட்சியாக உள்ள UDF கூட்டணிக்கும் ஆட்சி அமைக்கும் வகையில் பெரும்பான்மை கிடைக்காது. அந்த கூட்டணிக்கு 65 இடங்களில் வெற்றி கிடைக்கலாம். தற்போது தேர்தல் களத்தில் எதிரெதிர் துருவங்களாக போட்டியிடும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் முடிவுகளுக்கு பின் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளது. கேரள அரசியலில் எதிரெதிர் நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்காக கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அந்த வகையில் கேரளாவிலும் இண்டி கூட்டணி மலர வாய்ப்புள்ளது. திருவனந்தபுரத்திற்கு வெளியே பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. இந்த நிதர்சனத்தை அந்த கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். கட்சியை சீரமைப்பதிலும் வேட்பாளர் தேர்விலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் பலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சி அமைத்தால் சொற்ப இடங்களில் வென்றாலும் பாரதிய ஜனதா எதிர்க்கட்சியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது. தற்போதைய சூழலில் பாரதிய ஜனதாவுக்கு 16 இடங்கள் வரை கிடைக்கலாம் என அவர் கூறினார்.